விக்னேஸ்வராய நமக. நமக்குள்ளது விதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். உச்சம் பெறக்கூடிய லாபாதிபதியால், பாக்கியத்தில் உச்சம் பெறக்கூடிய லாபாதிபதியால் பாக்கியமும் பலனும் பயனுள்ள யோகமும் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, அதாவது 2/6/2024 முதல் 8/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். கன்னிராசி என்பதிலே உங்கள் ராசியிலே கேது பகவானும், 6ஆம் இடத்திலே சனி பகவானும், 7ஆம் இடத்திலே ராகு பகவானும், 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், 9ஆம் இடத்திலே சூரிய பகவான் புத பகவான், அவரோடு பாக்யாதிபதி சுக்கிர பகவானும் குரு பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். அன்பர்களே, 8 என்று சொல்லும் பொழுதே சந்திராசம் வருகிறது. அதன்படி கன்னிராசி என்பதே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு சந்திராசம தினமாக வருகிறது, வேத தினம் இல்லை. இது ஒரு நல்ல சிறப்பான விஷயம். ஆனால் சந்திராசம் வருகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 2/6/2024 அன்று திதி தேய்பிரை ஏகாதசி திதி, ரேவதி நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய நாள், சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அடுத்து திங்கட்கிழமை 3/6/2024 திதி தேய்பிரை துவாதசி திதி, அசுபதி நட்சத்திரம், சிதயோகம் கூடிய வாஸ்து நாளாக அமைகிறது. அடுத்து 4/6/2024 செவ்வாய்க்கிழமைக்கு திதி திரியோதசி திதி, பரணி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், அன்றைய தினம் பிரதோஷ காலகட்டமாக அமைகிறது. அன்றைய தினம் உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த இந்திய திருநாட்டுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் அன்றைய தினம் வெளியாகிறது. அடுத்து 5/6/2024 புதன்கிழமைக்கு தேய்பிரை சதுர்த்தசி திதி இரவு 8 மணி வரை, அதன் முன்பு அமாவாசை ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய நாள். அடுத்து 6/6/2024 வியாழக்கிழமைக்கு அன்று முழுவதும் அமாவாசை திதி இரவு 8 மணி வரை, ரோஹிணி நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து 7/6/2024 வெள்ளிக்கிழமைக்கு சுக்லபட்சத்து பிரதமை திதி மாலை 5:30 மணி வரை, மிருகச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் 8/6/2024 சனிக்கிழமைக்கு சுக்லபட்சத்து வளர்புறையக்கூடிய துவிதியை திதி மாலை 5:30 மணி வரையும், திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நாளாக அன்றைய தினம் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கன்னிராசி என்பதே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பலன்கள் பயனுள்ளதாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன, பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த புத பகவான் நிறைய உங்களுக்கு பாக்கியத்தை தரதுக்கான வாய்ப்பு உண்டு. தனாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்தனால பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். முன்னேற்றத்தின் படிக்கட்டாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. ஏற்றமும் லாபமும் பெறக்கூடிய இந்த வாரத்தில் சந்திராசிரமம் நீங்களாக மற்ற எல்லா நாட்களுமே உங்களுக்கு அருமையான பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. அப்போ கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள். பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கடன் நோய் வம்பு வழக்குகள் அந்த சந்திராசிரமத்தில் மட்டும் பிரச்சனை கொடுக்கும், மற்ற நாட்கள் லாபத்தை கொடுக்கும். அதே போல் பொருளாதாரத்தில் சிறு இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானமான போக்கு அவசியம் தேவைப்படுகிறது. தனவாக்கு குடும்பஸ்தானம் லாபத்தோடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றையும் விட ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் திருப்திகரமான நிலவக்கூடிய வாய்ப்பாக அமையும். நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் எதிர்பாராத திருப்பங்களோடு லாபத்தோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றம் காண்பது போல் தொழில் வியாபாரத்திலும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த முன்னேற்றம் இனி வரும் காலகட்டங்களில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழிலில் லாபத்தை அடைவீர்கள். புது தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது செய்தொழிலில் முன்னேற்றத்தையோ அல்லது அபிவிருத்தியோ காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் சிறந்த பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத திருப்பங்களும் கிடைக்கும். முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம், பாக்கியமான வாரம். எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகோர்த்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணிச்சுமைகள் அதிகரித்தாலும் பலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. பலனும் பயனும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில வேளைகளில் அரசு சார்ந்த துறை வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தில் உங்களுக்கு பணி மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அரசை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் புதுசாக அந்த மாற்றங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத பல திருப்பங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் நிறைய கிடைக்கும், லாபத்தோடு கிடைக்கும். இந்த லாபம்ங்கிறது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு அஸ்திவாரமாக அமையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் பலனுள்ள வாரம். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேற்கல்வி படிப்பதற்கு ஒரு நல்ல அடித்தளமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. எல்லாவற்றை விட பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை பலகீனமாக இருந்து வந்த பல விஷயங்கள் பலமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மனம் விரும்பிய பல விஷயங்கள் முகம் கூணாமல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் முழுவதுமே சித்தயோகமும் அமிர்த யோகமும் வரக்கூடிய காரணத்தினால சுப பலன்களை எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கப்படுறது. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். முதல் சொன்ன மாதிரி உத்தியோகத்தில் இன்னும் அதிகமான லாபத்தை அடைவீர்கள். பலனும் பயனும் அடையக்கூடிய இந்த வாரத்தில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, அவரவர் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஏகாதசி தீதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். பிரதோஷ காலகட்டங்களில் நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். அமாவாசை காலகட்டங்களில் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களையும் அதே மாதிரி குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் வழிபாடு இவையெல்லாம் செய்யுங்க. இந்த வாரம் பலனுள்ள வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம்தான். ஏன்னா பாக்கியத்தில் அமர்ந்த புதபகவான் நிறைய பாக்கியங்களை செய்ய போகிறாரு. எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத பல திருப்பங்களையும் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. எண்ணிய செயல்கள் எல்லாம் உங்களுக்கு லாபமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா லாபாதிபதி உச்சம் பெறுறப்ப இன்னும் பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அவர் ஜீவனஸ்தானத்தில் அமரும் பொழுது இன்னும் பலமான பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பலனுள்ள வாரமாக அமையக்கூடிய யோகங்கள் உண்டு. எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தில் பலமான வாரமாக பலனுள்ள வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.